அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மருத்துவ குணம் நிறைந்த வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்குறோம். நான் இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கிறேன். இது வந்து அக்மார்க் நல்லெண்ணெய், ஓகேவா? இது நம்ம ஊற்றிட்டு இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்த வேப்பம்பூ இதில் போட்டுட்டு லேசாக வதக்கணும். சில பேர் நெய் கூட ஊற்றுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ அது நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வேப்பம்பூ அதில் நல்லா வதக்கிட்டு, இப்போது நீங்கள் வீட்டில் எப்போவும் வைக்கிற மாதிரி ரசம் வச்சுடுவீங்க இல்லையா? அந்த ரசம் லேசாக கொதி வரும் பொழுது இந்த வேப்பம்பூ, வதக்கின வேப்பம்பூவை இதில் அப்படியே லேசாக தூவிட்டு ஒரு தட்டால் மூடி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வேப்பம்பூ ரசத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது இது வந்து குடல் நோயை நீக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் நமக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பு தரக்கூடியது. வாதம், பித்தம், கபம் மூணுமே சமநிலையில் வச்சுருக்கோம் இந்த வேப்பம்பூ. அதனால் இந்த சிறந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச வேப்பம்பூ ரசத்தை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை வளமாக்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.